ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்க்குறீங்க. எல்லாமே இப்ப தலைகீழா மாறிடுச்சுங்க. ஏன் என்னன்னு பார்க்குறீங்க, இப்ப வீட்ல இருக்க எல்லாருமே மல்லிக்கு எதிரா மாறிட்டாங்க. யார் யாருன்னு தானே பார்க்குறீங்க, இந்த ராஜேஸ்வரியால தான் அந்த வீட்ல இருக்க எல்லாருமே எதிரியானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு மல்லியை நல்லபடியா சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு போறாரு. ஆஃபீஸுக்கு போனவரை சும்மா விட்டாங்களா, அவன் வந்து எப்படியாச்சும் டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வந்து கச்சு மூச்சுன்னு கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வேலையை பார்க்குறான். அப்படி என்ன வேலையை பார்த்தான்னு பார்த்தா, யாருக்கும் தெரியாம நம்மளோட அந்த விஜயோட அக்கௌண்ட்ல இருந்து 1,00,000 ரூபாய் ஆட்டையை போட்டுக்கிறான். அது எப்படி யாருக்கும் மெசேஜ் வராதுன்னு தெரிஞ்ச மாதிரியே ஒரு சீனை போட்டு அது வீட்டுல இருக்க யாராச்சும் ஒருத்தர் எடுக்க முடியும். அதுவும் எப்படியும் விஜய்க்கு யார் நெருக்கமா இருக்காங்களோ அவங்க தான் எடுக்க முடியும். மற்ற யாருக்கும் பாஸ்வேர்ட் தெரியாது. அதனால எப்படியாச்சும் அவளை மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி போட்ட பிளான். அது தெரியாத மல்லி இருந்துட்டு அது தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. அது எப்படின்னா, அவங்க பெரியம்மா வந்துக்கிட்டு கரெக்டா அந்த நேரம் பார்த்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, மல்லி நீ வந்து பேங்க் புக் ஓபன் பண்ண சொன்னால, கடைசி ஏன் அதை வந்து கண்டுக்காம இருக்க, அதை கூட வாங்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஞாபகம் வருது. ஏற்கனவே மேனேஜர் வந்து சொன்னாரு, நீங்க வந்து அதை யாரும் யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க அதை வந்து பிளாக் பண்ணணும். அப்பதான் அந்த அக்கௌண்ட் வந்து யாரும் அமௌண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜரே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்த வேலைக்காக போட்டு அப்புறம் அந்த காசு யாருக்குமே உருவாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேங்க் புக் வந்ததும், அட பாவிகளா, வீட்டுல இருக்கிறவங்களே தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பக்கம் கூவ உடனே அந்த ரஞ்சிதாவும் உடனே எழுந்துட்டு ஆவி எழுந்துக்கிட்டு, மாமா நீங்க நினைச்சது தப்போ சரியோ ஆனா தெரியல, ஆனா இந்த பணத்தை திருடினது இந்த மல்லிதான், இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இது எதுக்காக திடீர்னு இப்ப பேங்க் புக் ஓபன் பண்ணும், இவனா வேலைக்கா போறா, சும்மாதான் வீட்டுல உட்காந்து தானே சொல்லிட்டு இதுல வந்து ஏமாத்தி உங்களை வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, இதுக்கு மேல இவருக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது, இத ஏதோ உள்குத்து இருக்கு, நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். உடனே ஓஹோ இப்படி இருக்குல்ல, சரி சரி நான் அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சிடுறாங்க. உடனே நீங்க எப்படி என்ன அடிக்கலாம், உண்மை தெரியாம நீங்க எப்படி என்ன அடிச்சீங்க, நீங்க உண்மையை ஆராய்ச்சி அறியாம இப்படிதான் செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல விஜய். பரவாயில்ல, நீங்க இப்படி எல்லாம் பண்ணது எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் நீங்க இதை தெரியாம பண்ணிட்டீங்கன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா நீங்க ஒருத்தரோட பேச்சை கேட்டு இதை பண்றது பத்தி அதுதான் என்னால கண்டிப்பா ஜீர்ணிக்கவே முடியல. நீங்க இப்படி பண்ணதுக்காக கண்டிப்பா நீங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி வந்து தனியா போய் மல்லியை மீட் பண்ணி, என்னம்மா அடி வாங்க இந்த பத்தலையா, எப்படி அடி வாங்க வச்ச பாத்தியா அப்படின்னு, நீங்க தான் இந்த மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்க தான் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து அமைதியா இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்னா, உங்கள மாதிரி ஒரு லூசு மென்டல் கிட்ட எல்லாம் நான் வந்து சரிசமமா நிக்கிறது பத்தியா, அது எனக்கு அசிங்கம். அதனாலதான் நான் அந்த வேலையை பண்ணல. நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அதை வந்து நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன். ஆதாரம் இல்லாம பேசி நான் வந்து அசிங்கப்பட விரும்பல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்றது விஜய்க்கு தெரிய வச்சு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாடுறாங்க. ஓஹோ உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா, முடிஞ்சா பண்ணுடி, நீ முடிஞ்சா என்ன பண்ணுன்னு நினைக்க அது எல்லாமே பண்ணு. ஆனா எதையும் என் தம்பி நம்ப மாட்டான். நம்பிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியல் என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. அதோட மல்லி சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ் தெரிவிங்க. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.